அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் முதல் வேலையாக அரசு வேலையாக வந்திருப்பது பெரும் நமக்கு மகிழ்ச்சி தான். சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம விண்ணப்பிச்சு அதுக்கான மெரிட் லிஸ்ட் 1 மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளிவரதுக்கு முன்னாடியே இன்னொரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுருவாங்க. அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே, இந்த துறையோட ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அஞ்சல் துறையாளர் நோட்டிஃபிகேஷன் இந்த தடவை கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் 32,500 ப்ளஸ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 32,500 ப்ளஸ் வேகன்சியுமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நமக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, எந்த மாவட்டத்தை நம்ம சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சா நமக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சரிங்களா? அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு வந்து நம்ம என்ன மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு, ஸோ மினிமம் இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ யாருக்கு முன்னுரிமை கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை, ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்பு, மினிமம் ஏஜ் என்ன, மேக்சிமம் ஏஜ் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். மினிமம் சம்பளத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் நமது சேனல் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பற்றி நம்ம முழுமையான தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் த 32,500 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ மினிமம் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்றதை தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்கன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. ஸோ ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிஎம், ஏபிபிஎம், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமின் டக்ஸ்வேக்ன்றது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராமின் டக்ஸ்வேக்கோட போஸ்டிங்கோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வீடாக போயிட்டு கொரியர் பண்ணுவாங்க இல்லையா, லெட்டர் தருவாங்க இல்லையா, அந்த வேலை தான் அது. சரிங்களா? அடுத்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்னன்னா அவருக்கு என்ன வேலைன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலை தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலை என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்தில் இவர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். சரிங்களா? ஸோ இது அவருடைய வேலை. அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இது ரொம்ப அவசியமானது. அடுத்ததான் அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள், பெண்கள் அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அப்டேட். சரி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து கிடைக்குங்க. இது ரொம்ப அவசியமானது.
ஸோ அடுத்ததா வந்து மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, இது ரொம்ப அவசியங்க. ஸோ மினிமம் வந்து 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வுங்க. அடுத்ததா ஒருவேளை நான் வந்து எஸ்சி, எஸ்டில இல்ல, பிடபிள்யூ கேண்டிடேட்ல இல்ல, ஓபிசில வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு சரிங்களா? 40ல இருந்து 43 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசில யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஎம் இவங்க எல்லாமே ஓபிசில தான் வருவீங்க சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு வந்து ஓபிசியில் வராங்களே இப்போ சொன்னோம் இல்லையா ஓபிசி யாரெல்லாம் வருவீங்கன்னு. ஸோ அந்த ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் கூட கிடையாது. ஃப்ரீயா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஈஸியாவே பண்ணிக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய டைரக்டா உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு மெரிட் லிஸ்ட்டை போட்டு அதில் செலக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் டைரக்டா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஸோ 3லேருந்து 5 விதமான வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு டைரக்டா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டைரக்டா நீங்க எந்த பிரான்ச்சுக்கு போஸ்ட் ஆயிருக்கீங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாடல் தான் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அதுல நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்ததான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு அனைத்துக்குமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து அதற்கு மேல படிச்சிருந்தீங்க நான் விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்பு அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க ஈஸியாவே பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இதுதான் அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது ரொம்ப அவசியமானது. அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர், ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு ஸோ அதை வந்து நீங்க போட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு தேவைப்படும் அவசியமா. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு, ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ ரொம்ப அவசியம். ஓடிபிக்காக தேவைப்படும். அதே மாதிரி மெயில் ஐடி. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் உங்களுக்கு நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு செலக்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது எஜுகேஷனல் மார்க் ஷீட், உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க் ஷீட்டு. அது எஸ்சி, எஸ்டி, ஓபிசியா இருக்கீங்கன்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஹேண்டிகேப்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய வருமான சான்றிதழ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், அடுத்து நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசின்னு சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட். இதெல்லாம் ரொம்ப அவசியமானதுங்க. ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பா அப்ளை வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ.